நேர்லை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் திமுகவின் செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் திரு சரவணன் அண்ணாதுரை அவர்களை நினைக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார், இந்தியா டுடே கான்க்ளேவ் வந்து கோயம்புத்தூர்ல கடந்த 2 நாட்களா நடந்துட்டு இருக்குது. அதுல நீங்களும் ஒரு பேனல்ல கலந்துக்கிட்டீங்க. கூடவே அதிமுகவை சேர்ந்த கோவை சத்யன், பாஜகவை சேர்ந்த வினோத் பி செல்வம் போன்ற நபர்கள் கலந்துக்கிட்டாங்க. அதை நீங்க பேசும்போது குருமூர்த்தி அவர்கள் பேசிய விஷயத்துக்கு பதிலடி கொடுத்திருந்தீங்க. அதாவது கலிபோர்னியா அளவுக்கு தமிழ்நாடு வந்திருக்க வேண்டும், ஆனா வர முடியல, இங்க இருக்கிற ஆட்சியாளர்கள் தடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு. நீங்க அதுக்கு மாறா கலிபோர்னியால இருக்கக்கூடிய மாநில சுயாட்சி வந்து எங்களுக்கு இருந்திருந்தால் அதை விட பெட்டரா இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க பேசியிருந்தீங்க. அது பேச வேண்டிய காரணம் என்ன? முதல்ல அந்த இந்தியா கான்க்ளேவ் என்ன நடந்துச்சு? சரிதான். இந்தியா டுடே வந்து சவுத் கான்க்ளேவ் அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூர்ல நடத்தியிருந்தாங்க. எல்லா மாநிலங்கள்ல இருந்தும் முக்கிய அமைச்சர்கள், தலைவர்கள் எல்லாரும் வந்திருந்தாங்க. கர்நாடகாவில இருந்து திரு டி.கே. சிவகுமார் வந்திருந்தாரு. நம்ம அமைச்சர்கள் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இருந்தாரு. அண்ணன் திரு பிடிஆர் பழனிவேல் ராஜன் இருந்திருந்தாங்க. எல்லாரும் இருந்தாங்க. அவங்க எல்லாம் அவங்களுடைய அந்த ஒரு 1-to-1 டிஸ்கஷன். நான் வந்து அந்த ஒரு பேனல் டிஸ்கஷன்ல கலந்துக்கிட்டேன். ஒரு டிபேட் ஃபார்மேட் 2026 எலெக்ஷன்ஸ்ல என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய ஷோ வந்து 2வது நாள், தட் இஸ் ஆன் த 9th வந்து மதியானம் வச்சிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி 3 நாள் இவங்க எல்லாம் பேசினாங்க. அதுல திரு குருமூர்த்தி அவர்களும் வந்து பேசியிருந்தாரு. அவர் பேசினதை கேட்கும் பொழுது சிரிப்பு தான் வந்துச்சு. ஏன்னா அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு உண்மைக்கு மாறான தகவல்கள், ப்ரொபகேண்டா அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட தகவல்களை சொன்னாரு. சோ அதற்கு வந்து கண்டிப்பாக அதே மேடையில பதிலடி கொடுக்க வேண்டும் அப்படின்னு அதை பார்த்த உடனே எனக்கு தோணுச்சு. அவர் பல பொய்களை சொன்னாரு. அவரு ஆல்மோஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் பேசினாரு. நமக்கு அங்க கொடுக்கப்பட்டிருக்க நம்மளுடைய 4 பேருக்குமே சேர்த்து 30 மினிட்ஸ் தான். சோ மொத்தமா அவருடைய எல்லா பொய்களையுமே நம்மளால வந்து அந்த இடத்துல மறுதளித்து பேச முடியல. பட் 2 விஷயங்களை வந்து குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் அப்படின்றது எனக்கு தோணியது. ஒண்ணு என்னன்னா, திமுக தமிழர்களுடைய அடையாளத்தை திருடி விட்டது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைத்தார். காங்கிரஸ் கிட்ட இருந்துச்சு, இப்ப மோடி அதை மீட்க முயற்சி செய்கிறார். அதை வந்து காங்கிரஸ் வந்து அப்படியே திமுக கிட்ட கொடுத்துட்டாங்க. திமுக திருடியது அப்படின்னாரு. அது எவ்வளவு ஒரு அபத்தமான ஒரு கருத்து அப்படின்னு தெரிஞ்சது. அதனால அந்த கருத்தை ஃபர்ஸ்ட் இது பண்ணிட்டு, தமிழகமே நாங்க தான், தமிழ்நாட்டின் அடையாளமே திமுக தான், நீங்க சொல்ற எதுவுமே வந்து தமிழ்நாட்டுடைய அடையாளம் கிடையாது, அதனால நீங்க வந்து அதை ஏற்றுக்கொள்வது, நீங்க சொல்ற கருத்தை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. திமுக வந்து அவர் வந்து தமிழ்நாட்டின் அடையாளமாக எதை சொல்கிறார் அப்படின்னா, பிராமணர்கள் செய்த விஷயங்கள் அதெல்லாம் இருட்டடிப்பு செஞ்சுட்டாங்க, அதுதான் தமிழ்நாட்டுடைய அடையாளம் அப்படின்னு சொல்லி அந்த பொருள்பட அவரு பேசினாரு. ஐயா இல்ல, திராவிடர்கள் இவங்கதான் தமிழ்நாட்டுடைய பூர்வகுடிகள், இவங்கதான் தமிழ்நாட்டுடைய அடையாளம், மற்ற எதுவுமே வந்து தமிழ்நாட்டுடைய அடையாளமாக ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்றத இருக்க முடியாது. இதை வந்து இந்த 100 வருஷத்துல திமுக கழகமும் திராவிடர் கழகமும் மீட்டெடுத்திருக்கிறது. அதனாலதான் அவர் இப்படி பேசியிருக்கிறார் அப்படின்ற அந்த கருத்தை வந்து அங்க ஃபர்ஸ்ட் ஆணித்தரமாக அதை முன்வைத்தோம். அடுத்து என்ன சொன்னார்? அவரு தமிழர் தேடிதான் திராவிடம் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜிக்குள்ள சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. இல்ல, அவரு வந்து ரொம்ப ஒரு ஹைப்பர் டெக்னிக்கல் ஆர்குமெண்ட்டை வச்சாரு. அவர் என்ன சொன்னாரு, திராவிடம்ன்றது வந்து ரேஸ், திராவிடத்துக்கும் தமிழுக்கும் சம்பந்தம் இல்ல, திராவிடம் அப்படின்னா தெலுங்கையும் குறிக்கும், கன்னடத்தையும் குறிக்கும், மலையாளத்தையும் குறிக்கும், அதனால திராவிடம் என்பது இதாயிடுச்சு, அதனால இவர்கள் வந்து தமிழை ஏற்றுக்கொண்டார்கள், அதனால இவர்கள் வந்து தமிழை வந்து கையில எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி வேலைகளை செய்து வந்திருக்கிறார்கள் அப்படின்ற அந்த ஒரு கருத்தை வந்து முன்வைத்தார். தமிழுக்காக வந்து இவங்க என்ன செஞ்சிருக்காங்க, தமிழுக்காக திருக்குறளுக்காக ஏதாவது செய்திருக்கிறதா திமுக? 1996 தான் தலைவர் கலைஞர் அவர்கள் வந்து குறள் இதுவே எழுதினாங்க, குறளை பத்தியே பேசினாங்க. இல்லைன்னாரு. ஐயா, வள்ளுவர் கோட்டம்னு ஒண்ணு இருந்துச்சு, அது எப்ப கட்டினாங்க? 1970களில் கட்டினாங்க. இதையெல்லாம் மறைத்து அவரு ஒரு ப்ரொபகண்டாவை இப்போ எல்லார்கிட்டையும் சொல்லணும், அவங்களுடைய அவருடைய ஆடியன்ஸுக்கு அப்படிப்பட்ட ஒரு தகவலை கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற நோக்கிலே அவர் பேசிக்கொண்டிருந்தார். அப்கோர்ஸ் அது எல்லாரும் பஸ்ட் பண்ணாங்க. பட் இது ரொம்ப எனக்கு ஆடா தெரிஞ்சது. டிஎம்கே ஹஸ் ஸ்டோலன் தி ஐடென்டிட்டி ஆஃப் தமிழ்நாடு அண்ட் தமிழ் ஹெரிட்டேஜ் அப்படின்னாரு. ஐயா, தமிழ் ஹெரிட்டேஜே நாங்க தான், தமிழர்களின் அடையாளமே நாங்க தான் அப்படின்ற அந்த ஒரு முக்கியமான கருத்தை அங்க வைக்கணும் அப்படின்னா அதை மட்டும் என்னால வந்து சொல்ல முடிந்தது.
அடுத்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு அவர் வந்து ராஜீவ் சர்தேசாய் வந்து இஸ் வெல் இன்ஃபார்ம்டு மேன். தமிழ்நாடு எப்படி வளர்ந்து வந்திருக்கிறது, எப்படி பெரிய இதா போயிருக்கு, ஒரு எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இருக்கு, growth இருக்கு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கிறாரு. இதுக்கு இவர் என்ன சொல்றாருன்னா, இங்கே வந்து பார்த்தீர்கள் என்றால் ஊழல் கலாச்சாரம் பெருகிவிட்டது. இப்படிப்பட்ட ஒரு ஊழல் இங்கே வரைக்கும் இல்லவே இல்லை. தமிழ்நாடு எங்கேயோ போயிருக்கோம். அவரு சொல்றாரு, ஐயா ஊழல் வந்து தமிழ்நாட்டோட பிரச்சனையே அல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவிலேயும் இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்னு சொல்லி திரு சர்தேசாய் சொல்றாரு. இல்ல இல்ல உங்களுக்கு தெரியாது, தமிழ்நாடு வந்து நல்லா பண்றாங்க, பட் இதை விட சிறப்பாக செய்திருக்க முடியும். கலிபோர்னியாவை அளவுக்கு நம்ம போயிருக்கணும் அப்படின்னாரு. அப்பதான் எனக்கு அது ஸ்ட்ரைக் ஆச்சு. என்ன இவரு பேசிட்டு இருக்காரு, கலிபோர்னியா அளவுக்கு போயிருக்கு அப்படின்னா எதுல வந்து தமிழ்நாடு கலிபோர்னியாவுக்கு பின்தங்கி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு யோசிச்சு பார்த்தோம். மேபி கிளைமேட், அந்த ஊர் கிளைமேட்டை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர முடியாது, சென்னைக்கு கொண்டு வர முடியாது. பெங்களூரு வந்து ஏன் எல்லா ஐடி கம்பெனிஸும் ப்ரிஃபர் பண்றாங்கன்னா கலிபோர்னியாவோட கிளைமேட்டு பெங்களூர்ல இருக்கு, அதனால ப்ரிஃபர் பண்றாங்க. அதை தாண்டி பெங்களூருக்கு என்று தனியாக அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சிருக்காங்களா, இல்ல வேற ஏதாவது சிறப்பு இது வச்சாங்களா? ஒண்ணு கிடையாது. கிளைமேட் அந்த மாடரேட் கிளைமேட். பட் சென்னை வந்து ஒரு ஹாட் கிளைமேட். இதை தாண்டி கலிபோர்னியால என்ன இருக்கு, தமிழ்நாட்டுக்கு என்ன இருக்கு நம்ம ஒரு அனாலிசிஸ் பண்ணோம் அப்படின்னா, தமிழ்நாடு எல்லா இதுலயும் வந்து சிறப்பாகத்தான் செயல்பட்டு கொண்டு வருகிறது. கலிபோர்னியா எதற்கு பெயர் போனதுன்னு பாத்தீங்க அப்படின்னா யூனிவர்சிட்டிஸ். சில பல தரம் வாய்ந்த பல்கலைக்கழகங்கள் கலிபோர்னியால இருக்கு, தமிழ்நாட்டிலையும் இருக்கு தரம் வாய்ந்த பல்கலைக்கழகங்கள். 100 டாப் 100ல ஆல்மோஸ்ட் 33 தமிழ்நாடுல தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. டாப் மெடிக்கல் காலேஜ் இங்க தான் இருக்கு, சிஎம்சி. டாப் இன்ஜினியரிங் காலேஜ் இங்க தான் இருக்கு. டாப் காலேஜஸ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்னு பார்த்தாலும் தமிழ்நாட்டுல இருக்கு. ஸோ அப்படி பார்த்தாலும் நம்ம வந்து கலிபோர்னியாவுக்கு ஈக்குவலா தான் இருக்கும். அதே போல நீங்க மற்ற இது எடுத்துக்கிட்டீங்க, கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் சரி, இல்ல இன்ஃபன்ட் மொர்டாலிட்டி ரேட், மெட்டர்னல் மொர்டாலிட்டி ரேட், டாக்டர் பேஷண்ட் ரேஷியோ, இதெல்லாம் வந்து ஒரு சமூக குறியீடுகள். ஒரு சமூகம் வந்து எப்படி வளர்ந்து இருக்கிறது, எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்றதுக்கு குறியீடுகள். இந்த குறியீடுகள் பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்கால என்னவோ அதே அளவு தான் மேலே இங்கேயும் இருக்கு, தமிழ்நாட்டிலயும் அதே அளவு குறியீடுகள் தான். ஹாஸ்பிட்டல் ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸ்லாம் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு இஸ் ஆல்மோஸ்ட் இந்த டாப். எந்த விதமான ஒரு இதுவும் இருக்காது. சரி, கலிபோர்னியால உங்களுக்கு வந்து இண்டஸ்ட்ரீஸ், அங்க இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் வந்து அந்த அளவுக்கு கண்டிப்பா நம்ம ஊர்ல கிடையாது. ஏன்னா டெஸ்லா அங்கதான் இருக்கு, கூகுள் ஹெட் குவார்டர்ஸ் அங்கதான் இருக்கு, ஆப்பிள் ஹெட் குவார்டர்ஸ் அங்கதான் இருக்கு. இதுக்கெல்லாம் வந்து காரணம் வந்து தமிழ்நாட்டை ஆண்ட முதல்வர்கள் சொன்னா அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அமெரிக்கா வந்து டேலண்ட்டை வந்து இது பண்ணாங்க, அவங்களுடைய அந்த இமிகிரேஷன் ப்ரோக்ராம் அதன் மூலமாக இது பண்ணாங்க. அமெரிக்கா வந்து ஒரு வளமிக்க நாடு, அதாவது அமெரிக்கன் ட்ரீம் என்று சொல்வார்கள். என்ன அப்படின்னா, நீங்க வந்து திறமையோடும் உழைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடும் அமெரிக்காவுக்கு போனீங்க அப்படின்னா ஸ்கை இஸ் தி லிமிட் ஃபார் வாட் யூ கேன் earn. அது வந்து ஒட்டுமொத்த அமெரிக்காவுக்குமான ஒரு குறியீடு. ஆனா இந்தியாவில் அப்படி சொல்ல முடியுமா? அமெரிக்கால ஜாதி இல்ல, இந்தியாவில் ஜாதி இருக்கு. ஜாதி மதத்தின் அடிப்படையில, ஜாதியின் அடிப்படையில டிஸ்கிரிமினேஷன் இங்க இருக்கு. இதனால்தான் வந்து டேலண்ட் வந்து பெரிய லெவல்ல இங்க வளர முடியாமல் சென்றது. ஒரு குறிப்பிட்ட இவங்க மட்டும்தான், அவர்களுக்கு மட்டும்தான் வந்து படிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சது. அங்க அப்படி கிடையாது. அங்க யாரையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணல. whoever can they were able to. ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமான வித்தியாசங்கள். ஸோ அதை விட முக்கியமான வித்தியாசம் என்ன அப்படின்னா, கலிபோர்னியா வந்து ஒரு ஸ்டேட் தான் அப்படின்னாலும் பல பாலிசி எதுலையுமே வந்து அமெரிக்காவுடைய யூனியன் கவர்மெண்ட், ஃபெடரல் கவர்மெண்ட் வந்து இன்டர்ஃபியர் ஆகாது. ட்ரூவஸ்ட் ஃபார்ம் ஆஃப் அட்டானமி. அமெரிக்கா ஃபார்ம்ஸ் தி ட்ரூவஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஃபெடரலிசம். ஸ்டேட்ஸ் ஹேவ் ட்ரூவஸ்ட் ஃபார்ம் ஆஃப் அட்டானமி. இன்கம் டாக்ஸ் வந்து அமெரிக்காவில் இன்கம் டாக்ஸ் வந்து அவங்களே போட்டுக்கலாம், ஸ்டேட்ஸை இது பண்ணிக்கலாம். சேல்ஸ் டாக்ஸ் அவங்களே டிசைட் பண்ணிக்கலாம். அவங்களுடைய நிதி ஆதாரங்களை அந்தந்த மாநிலங்களே முடிவு செய்து இது பண்ணிக்கலாம். ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும்தான் யூனியனுக்கு போகுது, ஃபெடரல் கவர்மெண்ட் போகுது. இங்க அப்படி கிடையாது. இங்க என்ன பண்றோம், எல்லாம் அங்க போயிட்டு அங்க இருந்து பிரிந்து வருகிறது. அமெரிக்காவில் அப்படி கிடையாது. ஸோ அந்த சொகுசு கலிபோர்னியாவுக்கு இருக்கு. அதைத்தான் நாங்க வந்து சுட்டி காட்டினேன். நீங்க வந்து ஃபெடரலிசம், ட்ரூவஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஃபெடரலிசம் நீங்க ஃபாலோ பண்ணிருக்கீங்க
அமெரிக்கா அதுதான் சொன்னேன். நீங்க கலிபோர்னியாக்கு இருக்கக்கூடிய அந்த பவர் தேவையில்லை. நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்துல ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் என்னென்ன உரிமைகளை கொடுத்திருக்கிறார்களோ அந்த உரிமைகளை வந்து நீங்க ஃபாலோ பண்ண விட்டீங்கனாலே போதும். எஜுகேஷன் வந்து கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு. ஆனா நான் தான் அதை நீடி கொண்டு வருவேன். இந்திய நீ படிக்கணும்னு சொல்லுவேன். நீ கொடுக்குற பணத்தை நான் உனக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கலிபோர்னியால சொல்றதுக்கு ஆள் யாரும் கிடையாது. கலிபோர்னியால மாணவர்கள் ஒரே மொழி தான் படிக்கிறாங்க. இங்க 3 மொழி படிக்க வேண்டும். 3 மொழியை படிக்கலன்னா உங்களுக்கு வந்து ஒண்ணு கிடைக்காது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கீங்க. சோ இதையெல்லாம் தாண்டிதான் தமிழ்நாடு இந்த வெற்றியை அடைந்திருக்கிறது. இந்த ஒரு சப்ரஷன் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் ஆட்சி காலத்திலயும் நடந்துச்சு. அதையெல்லாம் தாண்டி வந்தோம். 2004 to 2016 அப்படின்னா ஒரு பொற்காலம். நம்மளால வந்து we were able to influence. தமிழ்நாட்டிற்கு வந்து ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடந்துச்சு. எதுவாக இருந்தாலும் எந்த ஒரு திட்டமாக கொண்டு வந்தாலும் மாநிலங்கள் முடிவு செய்யக்கூடிய உரிமையை கேட்டு பெற்றது திமுக. இன்னைக்கு அப்படி கிடையாது. மாநிலங்களை வந்து ஒரு முனிசிபாலிட்டி மாதிரி நடத்தணும் அப்படின்ற அந்த ஒரு வேட்கையிலே தெரிந்து கொண்டிருக்கிறது ஒன்றிய அரசு. இதை வந்து அங்க எடுத்து சொன்னேன். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது நீங்க அமெரிக்கா ஃபெடரலிஸ்ட குறிப்பிட்டீங்க. ஆனா அமெரிக்காவும் இந்தியாவும் ஒண்ணு இல்ல வேறு வேறு தானே. வலுவான ஒரு ஒன்றிய அரசு இருந்தா மட்டும் தான் நம்ம இந்தியாவால ஒரு வலுவான இடத்துல இருக்க முடியும்னு சொல்லி தானே அரசியலமைப்பு சட்டத்துல இதெல்லாம் கொஞ்சம் ஒன்றிய அரசுக்கு வலிமை கொடுக்கிற அளவுக்கு சட்டங்கள் இயற்றப்பட்டது. அப்படி இருக்கும்போது எல்லா இடத்துலயுமே மாநில சுயாட்சி வேண்டுமா அப்படிங்கிற கேள்வியை கேட்கறாங்க. அது எப்படி புரிஞ்சுக்கிறது? அதுதான் சொல்றேன். நான் திருப்பியும் மீண்டும் தெளிவா சொல்றேன். நான் வந்து அமெரிக்கால மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய உரிமைகள் அதே அளவு உரிமைகள் இந்தியாவிலும் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கலங்க. அது முடியாது. ஏன்னா நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்துல அது கிடையாது. நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு என்ன உரிமைகளை கொடுத்திருக்கிறதோ அந்த உரிமைகளை எங்களுக்கு கொடுங்க போதும் அப்படின்னு சொல்லிதான் கேட்கிறோம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நீட்டை வந்து ஒரு உதாரணமா எடுத்துக்கலாம். நீட் வந்து ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் வந்து ஸ்டேட் லிஸ்ட்ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்திரா காந்தி அம்மையார் அதை வந்து கன்கரண்ட் லிஸ்டுக்கு கொண்டு போனாங்க. இப்ப கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கின்ற ஒரே காரணத்திற்காக என்ன பண்றாங்க, ஒன்றிய அரசு பாஜக நீட்டை கொண்டு வருது. இப்போ நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது, ஒரு மாநிலம் ஒன்றிய அரசுடைய சட்டத்துக்கு பிடிக்கல அப்படின்னா அவர்கள் சட்டம் இயற்றி அதற்கு வந்து குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஐயா அதை நம்ம பண்ணிட்டோம் நீட் விவகாரத்துல. ஏன் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுக்காமன்றாங்க? இதுதான் சொல்றேன், இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம் சொல்லி இருக்கக்கூடிய விஷயத்துக்கு நீங்க அனுமதி கொடுக்க போதும், அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க போதும். கவர்னரை வச்சு விளையாட்டு காட்டுறது, குடியரசுத் தலைவரை அந்த நீட் மசோதால வந்து கையெழுத்து போடாம வச்சிருக்கிறது, சோ இதுதான் வந்து நம்மை பாதிக்கக்கூடிய விஷயங்கள்னு சொல்லிட்டு இருக்கோம். உங்க பேனல்ல கலந்துகிட்ட கோவை சத்தியன் அவர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாரு. ஆன்டி இன்கம்பன்சி அதிகமா இருக்குது, இவங்க வெறும் விளம்பர மாடல் அரசு தான் நடத்திட்டு இருக்காங்க, கொடுத்த வாக்குறுதிகள் எதுவும் நிறைவேற்றப்படல, வெளிப்படையா அறிவிங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் கேள்விகள் கேட்டிருக்காரு. அந்த ஸ்பாட்ல நீங்க வந்து உங்களுக்கு என்ன தோணுச்சு? இல்ல அதுதான் அதுக்கும் பதில் சொன்னேன். இவங்க வந்து 4.5 வருஷத்துக்கு ஒரு குட் கவர்னன்ஸ் கொடுத்த முதல்வரை பார்த்து ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அப்போ இதுவே ஒரு ஆன்டி இன்கம்பன்சி, 4.5 வருஷமே ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்னா அப்போ மோடி அவர்கள் 11 வருஷமாக ஆட்சியில இருக்காரு, அவர் கூட கூட்டணியில இருக்காங்க. அப்ப அது எப்படிப்பட்ட ஒரு ஆன்டி இன்கம்பன்சியை கிரியேட் பண்ணும்? இன்னைக்கு தமிழ்நாடு சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே காரணம் பாஜகவுடைய பாராமுகம் தானே. இதை கேட்டா இதுக்கு யாரும் வந்து பதில் சொல்ல மாட்டாங்க. அவரால வந்து மெஜாரிட்டி பத்தி பேசும்போது ஒன்றிய ஆன்டி இன்கம்பன்சி பத்தி பேசுறதெல்லாம் எப்படி சரியா இருக்கும்? ஏன் பேசுறேன் அப்படின்னா அதுதான் எதனால அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒன்றிய அரசுடைய நடவடிக்கைகள் நேரடியா நம்மளை பாதித்துக் கொண்டிருக்கிறது. முதல்ல ஒரு 20 வருடங்களுக்கு முன்னாடியோ 10, 15, 30 வருடங்களுக்கு முன்னாடியோ அப்படி கிடையாது. நம்மளால வந்து ஒன்றிய அரசு செயல்பட்டு கொண்டிருக்கும் இங்க. ஆனா இப்போ ஒன்றிய அரசு எடுக்கக்கூடிய ஒவ்வொரு நடவடிக்கையும் மாநிலத்தை பாதித்துக் கொண்டிருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் பெட்ரோல் டீசல் விலை யார் வரியை ஏற்றிக்கொண்டே இருக்கா? ஒன்றிய அரசு ஏற்றிக்கொண்டே இருக்கிறது. ரஷ்யால இருந்து விலைய சீப்பா வந்து க்ரூட் ஆயில் வாங்குறாங்க. வாங்கி யாருக்கு கொடுக்குறாங்க? உங்களுக்கு எனக்கும் கொடுக்குறாங்களா? 25% டிஸ்கவுண்ட். ஐயா பெட்ரோல் விலை கச்சா எண்ணெயோட ஒரு பேரல் விலை $130 விற்கும் பொழுது நம்முடைய பெட்ரோல் டீசல் விலை வந்து 72 ரூபாய். இன்னைக்கு 85 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அப்பவும் விலையை குறைக்கல. அதை விட முக்கியமா ரஷ்யால இருந்து அந்த $85 இருந்தும் ஒரு க்ரூட் ஆயில் பேரல்
அதுல இருந்து 25% டிஸ்கவுண்ட்டுக்கு வாங்குறாங்க. அப்பொழுதும் அந்த பெனிஃபிட்டை நமக்கு கொடுக்கல. அது எல்லாம் அம்பானிகளும் பாஜகவுடைய கைக்கூலிகளும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இது அவங்களுடைய பாலிசி தானே, இது ஆன்டி இன்கம்பன்சில வராதா? இன்னைக்கு எல்லா பிரச்சனைக்கும் காரணமே பெட்ரோல் டீசல் விலை தானே. நீங்க ஜிஎஸ்டியை குறைச்சிட்டேன்றீங்க, பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்திட்டு அப்புறம் ஜிஎஸ்டியை குறைச்சா என்ன, குறைக்கலனா என்ன? சோ இது வந்து ஒரு முக்கியமான பிரச்சனை. அதே போல நீங்க வந்து மாநில அரசுகளுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்க மாட்டீங்க. எஸ்எஸ்ஏ ஸ்கீம்னு சொல்லி பணத்துக்கு வர்றது இந்திய கத்துக்கோ அப்படின்றீங்க. இந்திய கத்துக்கலன்னா கொடுக்க முடியாதுன்னு சொல்லி சொல்றீங்க. அப்ப இதுக்கு பேர் என்ன? ஆன்டி இன்கம்பன்சி தானே. உங்களுடைய எல்லா நடவடிக்கைகளுமே இங்க வந்து பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அல்லவா? இட்லிக்கு வந்து 5% டாக்ஸ், ரொட்டிக்கு வந்து 0 டாக்ஸ். அப்ப இட்லி சாப்பிட்றவெல்லாம் முட்டாளா? அப்படிதானே ட்ரீட் பண்றீங்க. இதுக்கு பேர் ஆன்டி இன்கம்பன்சி இல்லையா? இட்லி யார் சாப்பிடுறா? இட்லி தோசை யார் சாப்பிடுறா? இதுக்கு பேர் ஆன்டி இன்கம்பன்சி இல்லையா? இது பாதிக்காதா? சோ இதைத்தான் நாங்க வந்து பாஜகவுடைய ஆன்டி இன்கம்பன்சின்னு சொல்லி சொல்றோம். அதே போல தமிழ்நாடு என்னைக்குமே வந்து பாஜகவுடைய சித்தாந்தங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். அப்போ திருப்பி நாங்க கூட்டணி வைத்திருக்கிறோம், ஜெயிச்சிருவோம் அப்படின்னா எப்படி ஜெயிக்க முடியும்னு கேட்கிறோம். வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்லி பாஜகவை சேர்ந்த வினோத் பி செல்வம் அவர்கள் பேசும்போது விஜய் திமுகவுக்கு பெரிய அபாயமா இருப்பாரு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாரு. நீங்க அவங்களுக்கு தான் அபாயமா இருக்குன்னு சொல்லி குறிப்பிடுறீங்க. இந்த டைலமா போயிட்டே இருக்குது, எப்படி நாங்க புரிஞ்சுக்கிறது? இல்ல திரு விஜய் அவர்களை வந்து இயக்கி கொண்டிருப்பது பாஜக தான். பாஜகவுடைய பி டீம் தான் அவரு அப்படின்னு சொல்லி அந்த கருத்தை வந்து முன்வைத்தோம். எப்படி பி டீம் சொல்றீங்க அப்படின்னாங்க. இல்ல இப்ப நீங்க ஆங்கில ஊடகங்கள்லாம் வந்து விஜய வந்து பெருசா பேசும்போது, விஜய்க்கு நீங்க அவ்வளவு ஸ்பேஸ் கொடுக்கும் போதே தெரியுது யாரு பாஜகவுடைய பி டீம், விஜய்க்கு யாரு சப்போர்ட் பண்றான்னு எங்களுக்கு நல்லா தெரியுது. அதை விட வந்து பெரிய வாக்கு வங்கி ப்ரூவ் பண்ணவர் திரு சீமான் அவர்கள். விஜயோடைய வாக்கு வங்கியை அன்டெஸ்டட், அன்ப்ரோவன். இவரு ஒரு வாக்கு, கணிசமான ஒரு வாக்கு வங்கியை வைத்திருக்கக்கூடியவர் சீமான். என்னைக்காவது சீமானை பத்தி ஆங்கில ஊடகங்கள் பேசியிருக்கா? விஜய பத்தி மட்டும் பேசுறாங்க. ஏன்? இதுக்கு முன்னாடி பார்த்திருப்பீங்க, திரு அண்ணாமலை அப்படியே ஒரு பெரிய பிம்பமா கட்டமைக்க முயற்சி செய்தார்கள். என்ன ஆனார் அவரு? எங்க பார்த்தாலும் ஆங்கில ஊடகம், மிஸ்டர் அண்ணாமலை, மிஸ்டர் அண்ணாமலை, மிஸ்டர் அண்ணாமலை will win, மிஸ்டர் அண்ணாமலை will do this, மிஸ்டர் அண்ணாமலை will win 5 seats, unprecedented leader. அச்சா பூச்சான்னாங்க. அந்த பொருள் போயிடுச்சே. அதே மாதிரி ஒரு பிம்பத்தை வந்து விஜய்க்கு கொடுக்க முற்படுகிறார்கள். யார் கொடுக்க முற்படுகிறா? ஊடகங்கள். என்ன காரணம்? நீங்க குறிப்பிட்ட அண்ணாமலை அவர்கள் பேசும்போதே திமுகவுக்கு தான் இங்க ஆன்டி இன்கம்பன்சி இப்போதைக்கு இல்ல, ஆனா இனிமே வளரும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. திமுகவுக்கு தான் அதிக ஓட் பெர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி அவரு சொல்றாரு. இந்த பேச்சை எப்படி பாக்குறீங்க? சில பேர் பாசிட்டிவா எடுத்துக்கிறாங்க, சில பேர் என்ன மாத்தி பேசுறான்னு சொல்றாங்க. இல்ல, அவரு உண்மையா சொல்லியிருக்காரு. ஏன்னா ஆன்டி இன்கம்பன்சி இருக்குன்னு சொல்லி சொல்ல முடியாது. என்ன ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு? எல்லா திட்டங்களும் சிறப்பான முறையில போயிட்டு இவர்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் 2 இல்ல 3 குற்றச்சாட்டுகள் தான். ஒண்ணு என்ன சொல்லுவாங்க? தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லைன்னுவாங்க, சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னுவாங்க. தேர்தல் வாக்குறுதிகளை இன்னும் ஒரு சில வாக்குறுதிகள் நிறைவேற்ற முடியாமல் இருக்கு அப்படின்னா அதற்கு ஒரே காரணம் தான். என்ன காரணம் அப்படின்னா, ஒன்றிய அரசிடமிருந்து நமக்கு பணம் வரல. சரியான முறையில சரியான பணம் வந்திருந்தது அப்படின்னா we would have definitely எல்லா வாக்குறுதிகளையும் நிறைவேற்றி முடிச்சிருப்போம். அந்த இதுல பண்ணியிருப்போம். சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னா இதுக்கு எல்லாம் சொல்லி இது வந்து ஈஸியா சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு. ஏதாவது ஒரு பைக்ல கீழே விழுந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா கூட சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு பேசக்கூடிய சூழ்நிலை தான் தமிழ்நாட்டு எதிர்கட்சிகளிடையே இருக்கிறது. சோ மக்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள். இவங்க வந்து ஒரு பேனிக்கை கிரியேட் பண்றாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஐயா, 41% பெண்கள் இந்தியாவிலேயே அதிகமாக தொழிற்சாலைகளில வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. பாதுகாப்பு இல்லைன்னா எப்படி போவாங்க? சோ இந்த பொய் குற்றச்சாட்டுகள் எடுபடாது. இந்த கான்க்ளேவ் குறித்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்தீங்க சார். மிக்க நன்றி. தேங்க்யூ.